அதிகாரம் 2. வான் சிறப்பு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. வானத்தில் இருந்து மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு எல்லாம் அமிழ்தம் என்றே உணரக்கூடியதாக உள்ளது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை. உணவினை உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்துத் தருவதோடு அதை உண்பவர்க்கு பருகும் நீராகவும் அமைகிறது மழையாகும். விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. உரிய காலத்தே வானில் இருந்து மழை பெய்யாது பொய்க்குமே ஆனால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும். ஏரின் உலாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கக்கூடிய உழவர்கள் ஏற்கொண்டு உழமாட்டார். கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே. விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. விண்ணில் இருந்து மழைத்துளி விழுந்தால் அன்றி மண்ணில் பசும் புல்லின் தலை காண்பது அரிதான ஒன்றாகும். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு அதன் இடத்திலேயே பெய்யாமல் விடுமேயானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப் போகும். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யாமல் போகுமேயானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடுகளும் நடைபெறாது. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். மழை பெய்யவில்லையே ஆனால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையென்றே ஆகும். நீரின்றி அமையாது உலகனின் யார் யார்க்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது. அதுபோலவே வானின் இருந்து பொழியக்கூடிய மழை நின்றுவிட்டால் ஒழுக்கம் நிலை பெறாது.